الحمد لله حمدا لمن خلقه وعلمه البيان حمدا كثيرا طيبا مباركا فيه نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا رسول الله قال الله تعالى في القرآن العظيم قل لا أسألكم عليه أجرا إلا المودة في القربى அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமத்தை போற்றி புகழ்ந்து என் உரையை துவக்கம் செய்வதற்கு முன் அகிலத்தாருக்கெல்லாம் அருள் கொடையாக வந்துதித்த அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவடுகளை அணுவளவும் பெறலாமல் பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் நல்ல பல சட்டங்களை வகுத்தளித்த இமாம்கள் மீதும் அல்லாஹுடைய பள்ளியிலே ஜும்மா தினத்தன்று முன்பாகவே வந்து அமர்ந்திருந்து அவனுக்கு பிடித்தமான நல்ல உரைகளை செவித்தாழ்த்தி கேட்க ஆசைப்பட்டு அமர்ந்திருக்கும் பெரியோர்களான உங்கள் அனைவர்கள் மீதும் யாரெல்லாம் அங்கு வீடுகளில் இருந்த இந்த ஒரு பயானை கேட்க வேண்டும் ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கும் இன்பகத்தோடு நம்முடைய பேச்சையும் கேட்க வேண்டும் ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கும் மாற்று மத சகோதரர்களுக்கும் அல்லாஹ் நேர்வழி காட்டுவானாக என்று துஆ செய்தவனாக என் உரையை துவக்கம் செய்கிறேன். இன்றைய நாள் மிக ஒரு பாக்கியம் பொருந்திய நாள். இங்கே அமர்ந்திருக்கும் பெரும்பாலான அவர்கள் நோம்பாளிகளாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அதுவும் ஜும்மா தினத்தோடு சேர்ந்து வந்திருக்கிறது ஆஷூரா. ஆஷூராவுடைய இந்த நாள் ஜும்மாத்தோடு தினத்தோடு ஒன்றிருக்கிறது சொன்னால் சிறப்புகளுக்கு மேல் சிறப்புகள் நம்மோடு கூடியிருக்கிறது என்று அர்த்தம். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃதலு ஸியாமி பஅத ரமதான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். ரமலானுக்கு பிறகு பரலான நோன்புக்கு அடுத்து இருக்கிற மாதங்களிலே சிறப்பான ஒரு நோன்பு இருக்கு அப்படின்னா அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்ட இந்த முஹர்ரமுடைய 10ஆம் நாள் நோன்பு தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த நோம்பினுடைய மகத்துவம் என்ன என்பதை நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். இந்த ஒரு நோன்பு வச்சிங்க அப்படின்னா ஒரு வருஷத்தினுடைய பாவங்கள் முன் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஆர்வமூட்டும் விதமாக சொன்னார்கள். ஒரு வருஷத்தினுடைய பாவம் நாம் சாய்கின்ற சின்ன பெரிய பாவங்களெல்லாம் இந்த ஒரு நோம்பினுடைய பரக்கத்தால் அல்லாஹ் அழித்து விடுகிறான் என்று சொன்னால் இந்த நோன்பு அல்லாஹ்விடத்திலே எவ்வளவு உயர்வு பெற்றிருக்கிறது, கண்ணியம் பெற்றிருக்கிறது என்று நாம் நினைத்து பாருங்கள். இந்த நாளிலே அவ்வளவு ஒரு கண்ணியமங்கள் மகத்துவம் நடந்திருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாளிலே நிறைய விஷயங்களை செய்து காட்டினான். பல சமுதாயத்தினரை அல்லாஹ் காப்பாற்றினான், பலர்களை அழித்தான். அல்லாஹ்வுடைய பெரிய விசேஷமான தன்மை என்ன அப்படின்னா ஒரே நாளில் சில பேர் அழிக்கவும் செய்வான், ஒரே நாளில் சில பேரை காப்பாற்றவும் செய்வான்.
இந்த நாள் அழிக்கப்பட்ட நாள் என்பதனால் துக்கமான நாள் அல்ல. அல்லாஹ் சில தினங்களை தேர்ந்தெடுப்பான். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள்கள் தான் இது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய கௌமர்களையும் காப்பாற்றிய நாள் இதுதான். ஃபிரௌனுடைய கொடுங்கோலிலிருந்து அவர்கள் தப்பிப்பதற்காக அல்லாஹ்விடத்திலே முறையிட்டார்கள். அல்லாஹ் சொன்னா, மூசாவே உன் மக்களை அழைச்சிக்கிட்டு என்ன பண்ணுங்க, தப்பிச்சு போயிடுங்க. அந்த அளவுக்கு கொடுமைகள் செய்தான் ஃபிரௌன். எல்லாத்தையும் அழைச்சிட்டு வேணும், தப்பிச்சு எங்கேயா போயிடுவோம், பலஸ்தீனத்தை நோக்கி போயிடுவோம் அப்படின்னு போனாங்க. 6 லட்சம் மக்கள் மூசாவை நம்பி பின்தொடர்ந்து வந்தார்கள். ஏழைகள், அடிமைகள், வியாதியஸ்தர்கள், முதியோர்கள், குழந்தைகள் என அத்தனை பேர்களும் 6 லட்சம் மக்கள் மூசாவை நம்பி வந்து பலஸ்தீனத்தை நோக்கி செல்ல முற்பட்ட பொழுது நைல் நதி அங்கே குறுக்கிடுகிறது. இதை இவர்கள் தப்பித்து இந்த நாட்டை விட்டு போகிறார்கள் என்று தெரிந்தவுடன் ஃபிரௌனுக்கு கோபம் வந்துவிட்டது. பரவாயில்ல, தப்பிச்சு போட்டோம் அப்படின்னு விடலாம. ஏன்னாலும் அடிமை இல்லை, அடிமைகள் சிக்கிக்கிட்டா வச்சு செய்யலாம்ல. எப்பயுமே அடிமைகளை யாரும் சாதாரணமாக விட மாட்டாங்க. அப்போ 6 லட்சம் மக்கள் தப்பிச்சு போகிறோம், அடிமைகள் தப்பிச்சு போகிறான்னா வேலை செய்கிறதுக்கு யார் இருக்கா அப்புறம்? அதனால் அவன் சொல்கிறான், யாரும் தப்பிச்சு போகக்கூடாது, எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்துட்டு வாங்க. அடிமைகளை இல்லைனாலும் யார் வேலை செய்வது? கீழ்மட்ட வேலைகளை உடனே அனுப்புகிறான். 12 லட்சம் மக்களை திரட்டிட்டு வந்து மூசாவையும் மூசாவுடைய 6 லட்சம் அடிமைகளையும் நான் பிடித்து திரும்ப அழைத்து வர வேண்டும். அவன் 12 லட்சம் மக்களை திரட்டிட்டு கிட்ட நெருங்கும் பொழுது இங்கே 6 லட்சம் இஸ்ரவேலர்கள் மூசாவை நம்பி வந்த இஸ்ரவேலர்கள் அழுகிறார்கள், கதறுகிறார்கள். உன்னை நம்பி நாங்கள் வந்துட்டோம், உன்னை நம்பி நாங்கள் வந்துட்டோம். யா மூசா, அவன் துரத்தி எங்கே வருகிறான், நாம் அவங்கள்ட்ட மாட்டுனா நம்மளை என்ன பண்ணிடுவான்? ரொம்ப சித்திரவதை செய்து கொடுமைப்படுத்தி விடுவான். கவலைப்படாதீர்கள், அல்லாட்ட முறையிடுறாங்க. அல்லாஹ் நான் முறையிட்ட பொழுது அல்லாஹ் என்ன சொன்னான்? மூசா, கவலைப்படாதீர்கள், என்னை நம்பி எவர் வந்தாலும் அவர்களை நான் கைவிடுவதில்லை. தன்னுடைய அற்புதத்தை, இந்த உலகத்தை, சக்தி அந்த உலகத்தை காட்டினான். உலகத்தில் அல்லாஹ் இருக்கானா இல்லையா என்று உலகம் நம்பிய காலகட்டம். எப்பொழுதெல்லாம் அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி காட்டுவானோ அப்பொழுதும் எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை வரும். அதுவரை நம்பிக்கை வராது. இப்போ நாமெல்லாம் நம்பிக்கைன்னு செஞ்சுட்டு இருந்தாலும் ஒரு குருட்டு நம்பிக்கையில் தான் செய்கிறோம். முழுமையாக நம்பிக்கையில் செய்கிறோமா? இல்லை. இப்போ அல்லாஹ் எப்பொழுதும் தன்னுடைய நம்பிக்கையை இந்த உலகத்துக்கு நான் இருக்கிறேன்னு காட்டுறதற்காக வேண்டிய சில அற்புதங்களை செய்து காட்டுவான். அந்த அற்புதமான நாள் தான் அது. தவிச்சு போன சமயத்தில், பரிதவித்து போகின்ற அந்த சமயத்தில் அல்லாஹ் என்ன பண்ணா? தன் வல்லமையை காட்டினான். மூசா, பயப்படாதீர்கள், நைல் நதியை பற்றி பெரும் நதி, அது கடலுன்னு அல்லாஹ் சொல்கிறான். கடல் மாதிரி உள்ள நதி, அந்த இடத்துல குச்சியை போடுங்க அப்படிங்கிறான். குச்சி எடுத்து ஒரு அடி அடித்தாங்க. குச்சி ஆட்டி அடித்தா தண்ணி என்ன பண்ணோம்? மேலே தான் எழும்போம். ஆனால் என்ன நடந்தது? வழி விட்டது. பெரும் வழி, அகலமான வழி, பைபாஸ் ரோடு மாதிரி. ஒரு வழியில் 2 வழி இல்லை, மீண்டும் மீண்டும் அடித்தார்கள். 12 முறை 12 வழிகளை விட்டது. 50,000 மக்களாக கிளம்பி என்ன உள்ள நீங்கள் உங்கள் கோத்திரத்தாரோடு அழைத்து செல்லுங்கள் என்று சொன்னார்கள். 50,000 மக்கள் அந்த வழிகளில் ஒவ்வொரு வழியிலும் சென்றார்கள். ஒரே சமயத்தில் 12 வழிகள் இந்த குச்சிகள் மூலமாக அல்லாஹ் பிளந்து காட்டியது. ஒரு நன்னீரை பிளந்து காட்ட முடியும் என்று சொன்னால் எப்படி முடியும்? யாரால் முடியும்? அது அல்லாஹ்வுடைய உத்தரவு என்றால் அந்த உலகத்திலே எதுவும் நடக்கும். அல்லாஹ்வின் உத்தரவு, எதுவே நடக்கும், எது வேண்டாம் நடத்தி காட்டுவான் என்பதை அந்த இஸ்ரேலிய மக்களுக்கு மீண்டும் நம்பிக்கை பொறுப்பதுவாக அந்த சம்பவத்தை நினைச்சு காட்டுறான். ஏன்னா என்னத்தான் மூசாவை நம்பி அவர்கள் நம்பிக்கை கொண்டிருந்தாலும் இஸ்ரேலர்களுக்கு முழுமையாக நம்பிக்கை ஏற்படலை. ஏதோ ஒரு பயத்தில் தான் மூசா நமக்கு உதவி செய்கிறாரு அப்படின்னு தான் நம்பினாங்க தவிர அவங்க எப்பயுமே குருட்டுத்தனமாக நிறைய கேள்வி கேட்கக்கூடியவங்க இஸ்ரேலர்கள். முழுமையாக நம்பிக்கை இல்லை. அல்லாஹ்வுடைய அல்லாஹ் இருக்கிறானாங்கிற விஷயத்தில் நம்பிக்கை இல்லை, அப்படிப்பட்டவர்கள். அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான்? தான் இருக்கிறேன் அந்த மூசாவின் மூலமாக காட்டணுங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறான்? அந்த நைல் நதியை பிளக்க செய்கிறான். பிளந்தது அப்படியே போகிறான். 50,000 மக்கள்
அப்போ ஒவ்வொரு வழியில் 50,000 மக்கள் போகும் பொழுது அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் வந்துருச்சு. நாம் போகிறோம், அடுத்த வழியில் வேற ஆள் போகிறாங்களே, அவங்க போயிட்டாங்களா, அழிஞ்சு விட்டாங்களா தெரியலன்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு அப்போ கூட. அப்போ அல்லாஹ் என்ன பண்ணால் ஒரு ஓட்டை ஏற்படுத்தினானா. அப்படி ஒரு சந்தேகம் ஏற்படுத்தா பார்த்துக்க, அடுத்தடுத்து போகிற மக்கள்லாம் அதில் போகிறாங்களா இல்லையான்னு பார்த்துக்குங்க. அப்படியே கலைஞ்சு போகும்பொழுது கிட்ட போயிட்டாங்க, ஏறுறது அளவு இங்கே துரத்து கொண்டு இருந்த ஃபிரௌனும் அவனுடைய 12 லட்சம் மக்களும், ஆஹா நமக்காக வேண்டி கடல் கூட வழிவிட்டு இருக்கிறது பார் என்று அவன் அதங்க சந்தோஷப்பட்டான். இதை மூசாவுடைய மக்களுக்கான விட்ட வழி நினைக்கல, தனக்காக விட்ட வழி என்று நினைத்தான். அவர்களை விடுங்கள், அவர்கள் எங்கு சென்றாலும் விடாதீர்கள் என்று அதே வழியிலே இவனும் சென்றான். அவர்கள் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கரையை கடந்து மேலோங்கி போக இவனும் இவனுடைய படைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வழிகளில் உள்ள வர சரியாக 12 லட்சம் மக்களும் அங்கே நைல் நதியினுடைய முள் பரப்புக்குள் வந்த பிறகு அல்லாஹ் தான் தண்ணீருக்கு உத்தரவிட்டானே மூழ்கிக்கொள். அப்பொழுது அனைவர்களும் மூழ்கடிக்கப்பட்டார்கள், ஃபிரௌன் உள்பட. அந்த சமயத்தில் தான் ஃபிரௌன் சொன்னானா, மூசாவுடைய ரப்பாகிய அல்லாஹுவை நான் கடவுள் என்று ஏற்றுக்கொள்கிறேன். எப்போ? உயிர் போராட்ட டயத்தில் கரகரா நடுக்குழியில் வந்த பிறகு அவன் சொன்ன வார்த்தை, என்னை என்ன பண்ணுங்க, மூசாவுடைய கடவுளை நான் கடவுளாக, இறைவனை கடவுளாக ஏற்றுக்கொள்கிறேன். அப்போ சொன்னாங்களா, இந்த சமயத்தில் என்ன சொன்னாலும் உனக்கு இத்தனை காலங்களாக கொடுமைகளை செய்து எத்தனை தடவை மூசா உன்னிடத்தில் அல்லாஹுவை பற்றியும் அல்லாஹுடைய அச்சத்தை பற்றியும் உனக்கு சொல்லியிருப்பார். அப்பெல்லாம் உன்னிடத்தில் மனசில் வராமல் சாகர சமயத்தில் நீ அல்லாஹ்ங்கிறியா, மண்ணள்ளி போடுங்கன்னு சொன்னாங்க. அவன் வாயில் மண்ணள்ளி போடப்பட்டது என்பதாக பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்றைய நாளில் தான் அந்த மாதிரி சாபாத்தினான். இன்றைய நாளில் தான், இந்த ஆஷூரான தினில் தான் இந்த கடல் பிளந்து அவர்களை வழிவிட்டு 6 லட்சம் இஸ்ரேல்களையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் காப்பாற்றிய அதே நைல் நதி 12 லட்சம் ஃபிரௌனுடைய மக்களை கொண்டு கொளித்த இதே நேரம் தான் இந்த ஆஷூரான தினம். அதனால தான் இஸ்ரேலர்களெல்லாம் நம்ம அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி ஒரு நதியை பிளக்க செய்து நம்மளை காப்பாற்றினாங்கிறதுக்கான தான் காலங்காலமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நோன்பு வச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை போகும்பொழுது யூதர்கள்லாம் நோன்பு வைக்கிறாங்க. என்ன நோன்பு, அதிசயமாக நோன்பு வச்சுருக்கீங்களேன்னு கேட்டாங்க. இல்லை, இது அல்லாஹ் தஆலா எங்களை கடல் நைல் நதியிலிருந்து காப்பாற்றினான் இல்லையா, அந்த நாள் நினைவாக தான் நாங்கள் காலம் பூராக நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம், நோன்பு வச்சிட்ருக்கோம். அப்படிங்கும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களை விட அல்லாஹ்வுக்கும் மூசாவுக்கும் அதிகம் நன்றி கடன்பட்டவர்கள் நாங்கள், உங்களை விட அதிக நன்றி கடன்பட்டவர்கள் நாங்கள். அதனால் நீங்கள் நோன்பு வைக்கிறீங்களா, நான் 2 நோன்பு நாளுக்கு வைப்போம் அப்படின்னாங்க. எதுவுமே உன் சமூகத்தை விட என் சமூக மக்கள் தான் என்ன பண்ணுவாங்க, நாளை கியாமத்து நாளில் முன்னாடி எழுந்து நிற்பாங்க. அவர்களுக்குள்ள அந்தஸ்தை விட உம்மத்து முஹம்மதுக்கு தான் அந்தஸ்துகள் அதிகம். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, எதுக்கு அதிகம், அவர்களை விட அமல்களில் நம்முடைய சஹாபாக்கள் முந்துவார்கள். நீ ஒரு நோன்பு வைக்கிறியா, நம்ம போட்டியெல்லாம் எப்படி இருக்கும், நீ ஒரு வீடு கட்டினியா நான் 2 வீடு, நீ 1000 ரூபா சம்பாரிச்சியா நான் 2000 ரூபா, நீ 10,000 ரூபா சம்பாரிச்சா நான் 20,000 சம்பாதிப்பேன், நீ அப்படி ஒன்று செஞ்சியா நான் 2 செய்வேன். அது மாதிரி உலக ஆசைகளிலும் உலக தேவைகளிலும் நம்முடைய போட்டி என்ன இருக்கும், 1க்கு 2 2க்கு 3 இருக்கும். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, நீங்கள் ஒரு நோன்பு வைக்கிறீங்களா, நான் 2 நோன்பு வைப்பேன் அப்படின்னா. ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே தவிர வைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை, வஃபாத் ஆகிட்டாங்க. ஆனாலும் அந்த சுன்னத்தையோட உம்மத்து பாருங்க, 1500 வருஷமாக நம்ம கடைப்பிடிச்சிட்டு இருக்கோமா இல்லையாங்க. ஒரு உத்தரவு தான், ரசூலுல்லாஹ் செய்யக்கூட இல்லை, செய்யவே இருந்தால் செய்வேன்னு தான் சொன்னாங்க. அந்த ஒரு உத்தரவு கட்டுப்படுகிறது பாரு நம்ம சமூகம். இந்த வாரம் வச்சுட்டு உட்காந்துருக்கோம். இதே மாதிரி அந்த சமூகம் செய்யாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சமூகம் இப்பெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆனால் நம்ம மீது நம்பிக்கை வச்சாங்களா இல்லையா, ரசூலுல்லாஹ் உங்களை விட அதிக நன்றி கடமைப்பட்டவர்கள் அதிகம், என் மக்கள் சொன்னால் ஒரு வார்த்தை சொன்னால் 100 தடவை செய்வார்கள் என்று சொன்னாங்க இல்லையா. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இன்று வரை நம்ம என்ன பண்ணுறோம், 9ஆவது நோன்பு அல்லது 11ஆம் நோன்புன்னு வச்சுட்டு இருக்கோம். ஆஷராவுடைய சேர்த்து ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ஒரு வார்த்தைக்காக அப்படிப்பட்ட மகத்துவம் இந்த நாள். அல்லாஹ்விலே இந்த நாளில் இன்னே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாலும் பல
அதிசயங்கள் நடந்திருக்கின்றது இந்த நாளில். நிறையா சொல்லலாம், சொல்கிற அளவுக்குலாம் இங்கே நேரம் இல்லை. இந்த நாளில் தான் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்ட நாள். வரலாற்றிலே மிக மோசமான ஒரு தருணம் என்று சொன்னால் இந்த தருணங்களில் இதுவும் ஒரு தருணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பின்னால் எத்தனையோ நிகழ்ச்சிகள் நடந்தன, எத்தனையோ போர்கள் நடந்தன, எத்தனையோ சம்பவங்கள் நடந்தன. அதுவெல்லாம் எல்லாத்தையும் விட மிக மிஞ்சிய அளவிற்கு மிக கொடூரமான ஒரு சம்பவமாக இந்த கர்பலா, இந்த ஆசுரா தினத்தில் நடந்த ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மரணம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்குள்ள மரணம். ஆனால் இந்த மரணம்தான் உலகத்தில் மிகப்பெரிய பிரிவினையை ஏற்படுத்திடுச்சு. இந்த மரணம் என்ன பண்ணிடுச்சு உலகத்தில்? எந்த அளவுக்குன்னு சொன்னால், சஹாபாக்கள் எத்தனையோ பேர்கள் உலகத்தில் இருக்காங்க, எத்தனையோ சஹாபாக்கள் இருந்தாங்க. யாரின் மீது இந்த அளவுக்கு நேசம் கொள்ளலை? ஹுசைன் மீது ஒரு பெரிய நேசம் அளவுக்கு ஆயிடுச்சு. ஹுசைன் மீது, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு நேசம். பற்று அதிகமானாலும் ரொம்ப அதிகமாச்சுன்னா ஆபத்துங்க. ஒரு ஆள் மீது அளவுக்கு அதிகமான பற்று பாசம் அதிகமானாலும் ஒரு ஆபத்தாக தான் இருக்கும். ஒரே தெரியும் ஒரு ஆளை பற்றி தப்பான மனப்பான்மை கொண்டு வந்து கீழே கிடக்கணும், அதுவும் தப்பு தான். நடுநிலையாக இருக்கணும். சமூகம் எப்படி இருக்குன்னு இன்னும் நம்முடைய சமுதாய மக்கள் நடுநிலையை விரும்புவார்கள் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். எதுலையுமே நடுநிலையை கடைபிடிக்கணும். அந்த என்ன பண்ணாங்க, அலி ரலியல்லாஹு பெரிய நீண்ட சம்பவம் நிறையா சொல்ல முடியாது. அலி ரலியல்லாஹு அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தினர்கள் மீதும் கொண்ட அன்பு எப்படி ஆச்சுன்னு சொன்னால், தன் சமூகத்தை விட்டு பிரிக்கும் நிலைக்கு ஒரு சமூகத்தை உருவாக்கிடுச்சு. இந்த ஷியா மக்கள் என்ன பண்ணுறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உரையிலே சொன்னார்கள், யார் என்னையும் என் குடும்பத்தையும் நேசிக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். யார் என்னையும் என் குடும்பத்தையும் வெறுக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை வெறுக்கிறான். நாமளும் நேசிக்கத்தான் செய்கிறோம். நாமளும் என்ன பண்ணுறோம்? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையோ, அலி ரலியல்லாஹு அன்ஹுவையோ, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுவையோ, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தையோ நாமும் நேசிக்கிறோம். ஷியாக்களும் நேசிக்கிறார்கள். என்ன வித்தியாசம் அப்படின்னா, நாம் அல்லாஹ்வுடைய பேர பிள்ளைகள், ரசூலுடைய பேர பிள்ளைகள் என்று நாம் நேசித்து ரசூலை நேசிக்கிற அளவுக்கு அவங்களும் நேசிக்கிறோம். எல்லையை மீறலை. அவர்களும் நேசிக்கிறார்கள், எல்லை மீறுகிறார்கள். அவர் பேசுகிறாங்க, எல்லை மீறுறாங்க. எல்லை மீறுவது தான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட அந்த சம்பவங்கிறது மரணத்தில் வாழ்க்கையிலே அவருடைய ஒரு எல்லை மீறிய அந்த அன்பின் உச்சக்கட்டம் தான் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூஃபாக்கு வாங்கன்னு கூப்பிட வச்சது. யசீத் என்ற முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு தன் மகன் யசீதுக்கு தன்னுடைய பதவியை பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார்கள். எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க, பலர்கள் ஏற்றுக்கல. முக்கியமான சஹாபாக்கள்லாம் ஏற்றுக்கல. ஏன் அப்படின்னா, இஸ்லாத்திய அடிப்படையில் யார் மன்னர் ஆட்சிங்கிற தத்துவம்லாம் கிடையாது. மக்கள் விரும்புகிற நல்ல மனிதரை தான் ஆட்சியாக இருக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் இருக்குது. அதனால் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு நல்ல மனிதராக இருந்தார். எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். அவர் போகும்போது, இறந்து போகும்போது என்ன பண்ணாங்க, தன் மகனுக்கு வாரிசு அடிப்படையிலே அந்த மன்னர் ஆட்சியை நிலைநிறுத்தி விட்டு சென்றார். ஆனால் யசீத் முஆவியா மகன் யசீதோ நல்லவர் அல்ல. அவர் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் நடக்காதவர். அவர் மனோ இச்சையை பின்பற்றக்கூடிய ஒரு கெட்ட செயலை செய்யக்கூடிய என்று மக்களால் தெரிஞ்சிருச்சு. அதனால் எல்லா மக்களும் அவருடைய ஆட்சியை ஏற்றுக்கலன்னு தெரிஞ்ச பிறகு ஆட்சிக்கு வந்த யசீது கோபம் வந்துருச்சு. கோபம் வந்தப்போ என்ன பண்ணால், எல்லார்ட்டையும் பெரிய பெரிய தலைவர்கள்ட்டான் சொல்லி எனக்கு பையத்து செஞ்சு என் ஆட்சியை ஒப்புக்கொள்ளுங்க. அப்படி ஒப்புக்கொண்டுட்டீங்கன்னா நான் பேசாமல் இருந்துடுவேன். என் ஆட்சியை நீங்கள் ஒப்புக்கொள்ளலைன்னா உங்களை நான் சாவடிச்சிருவேன்னு எல்லாத்தையும் மிரட்டினா. அதனால பல பேர் அதுக்கு பயந்துக்கிட்டு அவருக்கான கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. நீங்களே பையத்து செஞ்சு கொடுத்துட்டாங்க, நீங்களே ஜனாதிபதியாக இருக்கின்ற. ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒத்துக்கலை. ஏன் ஒத்துக்கலை அப்படின்னா, கூஃபா வாசிகள் என்ன பண்ணாங்க, அந்த சமயத்தில் இந்த மாதிரி யசீதுடைய ஆட்சி எங்களுக்கு பிடிக்கல, அவர் சர்வாதிகாரமாக ஆட்சி பண்ணுறாரு, ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசு நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது நான் உங்களுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணணும், பையத்து செஞ்சு நீங்கள் தான் தலைவராக வரணுமே தவிர யசீதை தலைவராக ஒப்புக்கொள்வதற்கு நாங்கள் எங்கள் மனசு வரலைன்னு 60,000 பேர் கடிதம் எழுதினாங்க. மதீனாவில் இருந்தாங்க ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவில் இருந்தாங்க. நீங்கள் வந்து ஆட்சி பொறுப்பு எடுத்துக்க, நாங்கள்லாம் உங்களுக்கு துணையாக இருக்கோம், உங்களுக்கு பின்னாடி இருக்கோம் அப்படின்ட்டு.
ஒரு ஆள் 60,000 பேர் லெட்டர் எழுதுறாங்க. அப்படி எப்படி இருக்கும்? மக்கள்லாம் ரொம்ப நேசிக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு. அப்போ போகலாம் நினைக்கும் பொழுது மதீனாவில் இருந்த பெரும்பெரும் சஹாபிகளெல்லாம் நீங்கள் போகாதீர்கள் என்றார்கள். ஏன்னா அல் கூஃபிலா யோஃபி அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. கூஃபாவாசிகள் எப்போவுமே வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டார்கள், என்ன பண்ணுவாங்க, நயவஞ்சகத்தனம் செய்வார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவங்க பேச்சை நம்பி போகாதீங்கன்னு பெரும்பெரும் சஹாபிகளாம் தடுக்கிறாங்க. அப்படி இருந்தும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கிளம்புகிறார்கள். ஏன் அப்படின்னா வந்த கடிதங்களில் பல பேர் இப்படி ஒரு அச்சுறுத்தலான ஒரு விஷயம் இடைப்பட்டுருச்சான். நீங்கள் ஆட்சியை விரும்ப மாட்டேங்கிறீங்க, நீங்கள் உலகத்தை விரும்பக்கூடியவர்கள் அல்ல, ஆட்சியை விரும்பக்கூடியவர் அல்ல, அதனால் நீங்கள் வருவதற்கு தயங்குகிறீர்கள். நாளை கியாம நாளிலே இப்படி ஒரு துன்பம் நடந்த பொழுது மக்களெல்லாம் உங்களை நேர்வழிக்காக வேண்டி எங்களுக்கு தலைமை பொறுப்பேற்று ஆட்சிகள் நடத்துங்கள் என்று உங்களுக்கு அழைத்த பொழுது நீங்கள் வரமாட்டேன் என்று சொன்னதின் காரணமாக ஒரு அநியாய ஆட்சி தொடர்வதற்கு நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று அல்லாஹ் நாளை கியாமத்து நாளிலே விசாரணை செய்தால் என்ன பண்ணுவீர்கள் என்று ஒரு ஆள் கடிதம் எழுதியிருந்தாராம். அப்போ பயம் வந்துடுச்சு அவங்களுக்கு. ஆஹா, இவ்வளோ நேசிக்கிறாங்க நம்ம மக்கள், நம்மெல்லாம் போகலன்னு சொன்ன நாலு கியாமத்து இப்படி விசாரிப்பான்ல, இப்படி எல்லாம் விசாரிக்கலாம்ல, அதனால பயந்துக்கிட்டு போக ஆரம்பித்தாங்க. அப்போ இதை விட என்ன விஷயம் அப்படின்னா அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அப்படி இருந்திருக்கு. நமக்கு மவுத்து ஒரு இடத்துல இருந்துச்சு அப்படின்னா எண்ணத்தை தான் 1000 பேர் தடுத்தாலும் கொண்டு போய் நிப்பாட்டி செத்துறங்கிற உண்மை தானங்க. ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவோடு ஒரு முறை விளையாடி கொண்டிருந்தார்கள். முத்தமிட்டு பாசத்தோடு அன்போடு விளையாடி கொண்டிருக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து இறங்குறாங்க. யா ரசூலல்லாஹ், இந்த ஹுசைனை நீங்கள் விரும்புகிறீங்களா? ஆமாம், என்னுடைய உயிருக்கு மேலாக நான் விரும்புகிறேன். அப்படியா, ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒரு வருத்தமான செய்தி சொல்லட்டுமா உங்களுக்கு? என்ன? இந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு எதிரிகளால் கொல்லப்படுவார் கர்பலா என்ற இடத்தையும் சொல்லிட்டாங்க. கர்பலாங்கிறது கர்புன் வ பலாவுன், கஷ்டமும் சோதனையும் உள்ள ஒரு இடம் என்று அந்த இடத்துக்கு பேர். முன்னறிவு செய்கிறாங்க. ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் பொழுது உங்களுடைய பேரப்பிள்ளை, நீங்கள் பாசத்துமாக கொஞ்சக்கூடிய இந்த பிள்ளை எதிரிகளால் கொல்லப்படுவார் கர்பலா என்ற இடத்துல சொல்லிட்டு போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் கதவு போய் வருத்தமாக போச்சு. இப்போ அந்த நிகழ்ச்சி நடக்கணுமா இல்லையா? அப்போ அல்லாஹ் எந்த இடத்துல அவர் மரணமாக்கிறன்னு முன் அறிவிப்பு செய்தானோ அந்த இடத்துக்கு ஹுசைனை கொண்டு போகணுமா இல்லையா? அப்போ அல்லாஹ் என்ன பண்ணால் அவ்வளோ பேர் சஹாபாக்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு உமர் போன பெரும் சஹாபாக்கள் எல்லாம் வாடாங்க, போகாதீங்க, அவங்க நம்பி போகாதீங்க, இங்கெல்லாம் நீங்கள் போய் நாங்கள் அங்கே இருக்கும்ல, நீங்கள் எப்படி இந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா நீங்கள் மதீனாவில் இருப்பதை ரசூலுல்லாஹ் இருப்பதை போன்று நாங்கள் பார்க்கிறோம், விட்டுட்டு போகாதீங்க. இதெல்லாம் தாண்டி போகிறாங்கன்னா மௌத்து இழுக்குன்னு தானே அர்த்தம். மௌத்து இழுக்குன்னு தானே அர்த்தம். போகிறாங்க பல பேர். நம்முடைய இஸ்லாமிய நம்ம நாட்டிலே பல பேர் பேசிக்கிறாங்க. ஏன் இவர் போனார்? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது அபாண்டமாக பழி சொல்லக்கூடியவர்கள், அவர் செய்த தவறு என்று வாதிக்கக்கூடியவர்கள் இன்று நம்ம ஊரில் இருக்கத்தான் செய்கிறார்கள், சொல்கிறார்கள். ஏன் போனார்? அவ்வளோ பேர் தடுத்தாங்க இல்லையா? தடுக்கும்போது போயிருக்கக்கூடாது இல்லையா? அங்கு என்ன சூழ்நிலை, அவருடைய உள்ளம் எப்படி இருந்துச்சு? ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய பேரர், அவருடைய பேரின் மீது என்ன நடந்துச்சு நமக்கு தெரியுமா இல்லையா? நமக்கு என்ன தெரியும்? இங்கே இருந்துக்கிட்டு 1000 வருஷத்துக்கு பின்னாடி உட்காந்து போயிருக்கக்கூடாது, போன தப்பு தான், இவர் தான் தப்பு செஞ்சு விட்டார் இப்படி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஒரு கூட்டம் ஆயிடுச்சுங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் கொண்டு போனான். ஏன்னா மௌத் அங்கே வச்சிருக்கான்னு சொல்லி போனாங்க. எதிரிகள் சூழ்ந்து கொண்டார்கள். நிறைய பெரிய சம்பவம், நிறைய சொல்கிறது டைம் இல்லை. அல்லாஹ் அந்த இடத்துல வச்சு 13 அம்புகளால் கொல்லப்பட்டார்கள். ஒரு அம்பு உடனே சத்தி பெறுவோம். 13 அம்புகள் எய்யப்பட்டன. 13 அம்புகள் நின்ற பெறும் தனியாக நின்று ஒத்தையாக நின்று சண்டை போட்டாங்க. எல்லாமே அவருடைய கூட இருந்த 72 நபர்களும் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அதில் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தினர் மட்டும் 18 பேர். ஒரு ஆளு கூட அது எதிரிகள் ரசூலுல்லாஹ்வின் மீது அன்பை கொண்டு வந்து சொல்ல ஒரு முஸ்லீம் தான் கொண்டது, அவ்வளோதான். அவன் ரசூலுல்லாஹ்வின் மீதோ ரசூலுல்லாஹ் குடும்பத்தின் மீதோ அவருடைய எந்த விதமான இது கருணை பார்க்கல. ஒரு வாரிசு கூட இவ்வளோ இருக்கக்கூடாது, ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசு இருக்கின்ற கருவறுக்க வேண்டும் என்ற நிலையிலே கருவறுத்தார்கள். அந்த சமயத்தில் வேறு வழியே இல்லாமல் ஹுசைன் ரலியல்லாஹு போரிட்டார்கள். போரிட்ட கடைசி வரை இறந்து தான் போகணும், ஷஹீதாக ஆகணுண்டு. அம்பை எழுதினார்கள், திரும்ப எழுதுறாங்க. ஒரு ஆள் 2 அம்புகள் 3 நாள் செத்துடலாம். 13 அம்புகள் எய்யப்படுற உறுதியாக நின்று சண்டை போட்டு தன் உயிரை நீட்டார்கள் என்று வரலாறு கூறுகிறது. அந்த நாளும் இந்த நாள் தான். அல்லாஹ்வினர்களே, இந்த நாளை பயன்படுத்தி தான் பலர் என்ன பண்ணுறாங்க, இப்படி ஒரு துக்கமான செயல் நடந்து போச்சு அப்படின்ட்டு பல பேர் தீ மிதிச்சுட்டு உட்காந்துருக்காங்க.
நடந்தது என்னமோ உண்மைதான். அல்லாஹ் நடத்தி முடிஞ்சிருச்சு. பல சஹாபாக்கள் இறந்து போன அவங்களும் இறந்து போனார்கள். நேசிக்க வேண்டும், துவா செய்ய வேண்டும், முகப்பத்தை வைக்க வேண்டும், அவர்களை அவர்கள் அதை கடந்து அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் என்பதான் கடமையை தவிர அவர்கள் செத்து போயிட்டாங்கிறதுக்கான மேலே அடிச்சுக்கிறது, அவர்களுக்கான தீ மிதிக்கிறது சொல்கிறது, கத்தியால் குத்திக்கிறது, என்னென்னமோ செய்கிறது போன்ற அனாச்சாரங்கள் எல்லாம் அளவுக்கு மீறிய செயல். இது கண்டிக்கத்தக்கது. அது அல்லாஹ்வால் வெறுக்கப்பட்ட காரியம் என்பதை நாம் மீண்டும் அதை மூலமாக நாம் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே அல்லாஹ் நாம் அனைவரும் நோம்பாளியாக வந்திருக்கிறோம். இந்த நோம்பு நாளில் இந்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் ஆசுரா நோம்பிக்கும் போது அதிகமாக தன் குடும்பத்தினருக்காக செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு நான் அதிகமாக அல்லாஹ் நற்கூலி கிடைக்குன்னு சொன்னாங்க. அதனால் அவங்க குடும்பத்தினர்களுக்காக வந்து நோம்பு வைக்கிறதுனால நிறையா செலவு பண்ணுங்க. அதுக்கான ஜவுளி கடை அழைச்சிட்டு போய் நிறையா ஒரு 2-3 சேலை வாங்கி கொடுக்கறது, போய் நகை கடையில் போய் உட்காந்து நகை வாங்கி கொடுக்குறதுன்னு அர்த்தம் இல்லை. கஞ்சத்தனமாக சில பேர் தான் வீட்டுக்கு ஒரு காய் ஒரே ஒரு கத்திரிக்காய் ஒரே ஒரு முருக்காய் போட்டு சாணம் ஆக்கி கொடுக்கக்கூடிய கஞ்சர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட கஞ்சவர்களுக்கான ரசூலுல்லாஹ் சொன்னதான், இன்றாவது உங்கள் குடும்பத்தினர்களுக்கு சந்தோஷமாக நல்லா கறி மீன் ஆக்கி நல்லா பண்ணுங்க, நல்லா சாப்பாடு கொடுங்க, கஞ்சத்தனம் பண்ணாதீங்க. எப்போவுமே வரமா டெய்லி ஒரு 5-10 ரூபா கொடுக்குறீங்கன்னா இன்றைய நாளைக்கு 100-200 கொடுங்க அப்படின்னு இன்றைய நாளை தர்மத்திற்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் அதிகமாக செலவு செய்யும் நாளாக பயன்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். அதன்படி அல்லாஹ் செயல்படக்கூடிய தௌஃபீக் நம் அனைவருக்கும் தருவானாக. கேட்டப்பட்ட நல்ல அமல் செய்கிற பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் நம் அனைவருக்கும் தந்தருவானாக என்று துவா செய்தவனமாக கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.